The next one, Python pass statement. In Python, pass keyword is used to execute nothing. It means when we don't want to execute code, the pass can be used to execute empty. It is same as the name refers to, it just makes the control to pass by without executing any code. For example, so passனாலே nothing தான். ஸோ நத்திங்னா என்ன மீனிங், அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சி ப்ரோக்ராம் அதை நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு இதில் ஈஸியாக புரியும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுடுங்க, கொஞ்சம் எலாபரேட்டாக வரும், இருக்கட்டும். ஒரு ஃபார் இருக்குது, இதுக்குள்ளே நான் எனக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு யூஸ் பண்ண வேண்டாம், சரியா? இதை என்னை எம்டியாக விடணும்னா எம்டியாக விட்டுடலாம், ஓகேவா? ஸோ எம்டியாக விட்டுடலாம். அதே போல் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறீங்க, இஃப் ப்ராக்கெட்டில் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே எனக்கு எம்டியாக விடணும் அப்படின்னா நான் எம்டியாக விட்டுடலாம். பட் பைத்தான் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லை, எனக்கு இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்டியாக விட முடியாது. அப்போ எம்டியாக விட முடியாதுன்னா டெவலப்பர்ஸுக்காக ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்த எம்டி பண்ணக்கு பாஸ் அப்படின்னு கொடுக்கலாம். பாஸ்னாலே நத்திங் தான், எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது, அந்த லைன் வந்து எம்டி. ஸோ எம்டியை மீன் பண்ணுறது தான் பாஸ், சரிங்களா? எம்டியை மீன் பண்ணுறது தான் பாஸ். அதே போல் நான் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ சேம் ப்ரோக்ராம், ஸோ ஃபார் ஸோ ஐ இன், ஸோ சேம் ப்ரோக்ராம் சம்திங் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லூப் வந்து 4 டைம் எக்ஸிக்யூட் பண்ணும், சரிங்களா? நான் இப்போ இதில் கோலன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாரோட மீனிங் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இன்சைடு த ஃபார் லூப் வி ஆர் யூஸிங் ஒரு இஃப் கண்டிஷன்ஸ். if I equal to example 54 இருந்தால் எனக்கு எதுவுமே பண்ண வேணாம், பாஸ், சரிங்களா? அதர்வைஸ் that is else, otherwise. ஸோ எண்ணில் கோலன் போட்டுருங்க, otherwise print bracket I value. ஸோ லாஸ்ட் வேணால் ஃபாருக்கு நம்ம ஒரு எண்டு போட்டுக்கலாமா? ஸோ எப்போ அது ஃபாருக்கு வெளியே வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக எண்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அது அவசியம் இல்லைங்க, சரி. ஸோ 23 ஃபஸ்ட் இதோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 23, 67, 34. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 23 ஐயில் ஸ்டோர் ஆகும். ஸோ 23 equal to, so that is w equal to 54, condition false, else answer 23. Then 54 stored to I variable, so 54 w equal to 54, condition true, so nothing, எதுவுமே டிஸ்பிளே ஆகாது, nothing. இதை நான் இந்த மாதிரி பிளாங்காக விட முடியாது, சரியா? பிளாங்காக விட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்கள், அதையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ பாருங்கள், சரி. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டென்ட் பிளாக், சரிங்களா? அது என்ன எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுது அப்படின்னா, இஃப்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு கன்சிடர் பண்ணுது. பட் இதை எம்டியாக விடணும், ஆனால் அதை எம்டிஆட்டு கூட இங்கே விட முடியாது. ஸோ அதுக்காக நான் பாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ்னால் இட் இஸ் நத்திங் பட் எம்டி. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ ப்ரோக்ராம் ஆஸ் வெல் அஸ் அவுட்புட். So 23, so else 23, so 54, so condition true, so pass. Then again 67, so condition false, so 67. 34, condition false, then again 34. Then finally loop வந்து terminate ஆகும். So loop terminate ஆகும்போது to print end statement.